பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு சத்தியத்தினுடைய வெளிச்சத்தோடு உங்களை சந்திப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். சென்னையிலே இருக்கிற என் அன்பு சகோதரன் தேவருடைய தாசன் ஆரோன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை மையப்படுத்திய ஒரு கேள்வி. தாமார் செய்தது சரியா? தாமார் நீதி உள்ளவளா? இந்த கேள்விக்கு விடை அறிவதற்கு முன்னதாக யூதாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யூதா யார்? 12 கோத்திர பிதாக்களில் 4வதாக பிறந்தவன். யாக்கோபினுடைய அந்த உள்ளத்தினுடைய வேட்கை தன்னுடைய பிள்ளைகள் அந்நிய ஜாதியிலே பெண் கொள்ளக்கூடாது என்பதுதான். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகி ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன? அப்படியே ஆதியாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும். அப்படியானால் தாய் தகப்பனுடைய விருப்பம், என் பிள்ளைகள் அந்நிய ஜாதியிலே பெண் கொள்ள கூடாது. அதுவும் மெயினாக கானானிய சிறிய இடத்துல என்ன செய்யக்கூடாது? கானானிய ஜாதியில் பெண் கொள்ளக்கூடாது. ஏத்தின் புத்திரத்தில் பெண் கொள்ளக்கூடாது. சரி, இந்த தாய் தகப்பனுடைய கட்டளையை மீறி இந்த யூதா செய்கிற காரியத்தை கவனிங்க. 38வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். யூதா செய்ததான மிகப்பெரிய ஒரு தவறு. தகப்பனுடைய கட்டளையை அவன் மீறுகிறான். தகப்பனுடைய கட்டளையை அவன் மீறுகிறான். நீங்கள் 38வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். 3 குமாரர்கள் பிறக்கிறார்கள். மூத்தவன் பேர் ஏர், அடுத்தவன் ஓனான், இளையவன் சேலா. ஓகே, இந்த 3 குமாரர்களும் கானானிய ஸ்திரீக்கு பிறந்த குமாரர்கள். இந்த 3 குமாரர்களுமே பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தகப்பனுக்கு நல்லா தெரியும். மூத்த குமாரனை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பொல்லாதவன். அடுத்தவனை பற்றியும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் பொல்லாதவன். கர்த்தருக்கே அவன் பொல்லாதவனா தெரிஞ்சா பெற்ற தகப்பனுக்கு அவன் பொல்லாதவனா தெரியாதா? அதாவது தன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏருக்கு பொல்லாதவனுக்கு அந்த ஊர்லேயே ஒரு பொண்ணு பார்க்குறான். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆதியாகமம் 38வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொள்கிறார். கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணியது தகப்பனுடைய கட்டளையை மீறுகிற ஒரு பாவம். தான் செய்த தவறையே தன்னுடைய மகனுக்கும் அவன் செய்கிறான். அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து தன்னுடைய மூத்த மகனாகிய ஏருக்கு என்ன செய்கிறான்? கல்யாணம் பண்ண. 2வது மிகப்பெரிய தவறு. 3வது, தன் பிள்ளைகள் பொல்லாதவர்கள் என்று தெரிந்தும் அவன் என்ன செய்கிறான்? அதே ஒரு பொல்லாத காரியத்தை அந்த ஊர்லேயே ஒரு பொண்ணை பார்த்து தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை எடுத்துப்பட்டார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவன் மாத்திரம் இல்லை, கர்த்தரால் அழிக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ மோசமானவன். கர்த்தர் அழித்து போடுகிற அளவுக்கு அவ்வளோ பொல்லாதவனாக இருந்திருக்கிறான். ஓகே, இப்போ மூத்த குமாரன் ஏர்
கர்த்தரால் அழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இறந்து போகிறான். அவருடைய மனைவி இப்பொழுது தாமார் புருஷனை இழந்து நிற்கிறார். அந்த காலத்தினுடைய வழக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் உள்ளதான ஒரு வழக்கம் என்னவென்றால், ஒரு குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் இன்னும் திருமணம் ஆகாது இருக்கிற பொழுது மூத்தவன் மனைவியை விட்டு இறந்து போனால் அந்த மூத்தவனுக்கு சந்ததியை உண்டாக்கும்படி அடுத்தவன், அவனும் மனைவி விட்டு இறந்து போனால் அடுத்தவன் 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 என்று இப்படி 7 பேர் வரைக்கும் வேதம் அதை அங்கீகாரம் பண்ணுகிறது. இந்த சம்பவத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே சதுசேயர்கள் இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறார்கள். மார்க் 12வது அதிகாரம் 18 முதல் 25 வரைக்கும் நீங்கள் ஒரு முறை வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவருடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவருடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இந்த ஆதி காலத்து வழக்கத்தை மோசையும் அப்படியே தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். மூத்தவன் சந்தானம் இல்லாமல் மரித்து போகும்போது அடுத்து இருக்கக்கூடிய இளையவன் மூத்தவனுக்கு சந்ததியை உண்டாக்க வேண்டும். இது மோசேயனுடைய கட்டளை. இப்படி இருக்க 7 சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கு பின்பு அந்த ஸ்திரியும் இறந்து போனாள். இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இத்தனை பேர் 7 பேர். யூதாவுக்கு இருக்கிறது எத்தனை பேர்? 3 பேர் தான். 2வது மகனை பார்த்து, ஓனானை பார்த்து சொல்லுகிறார், நீ மூத்தவனுடைய மனைவியை சேர்ந்து மைத்துன சுதந்திரமாய் அவரை அனுபவித்து மூத்தவனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆதியாகமம் 38வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். இந்த ஓனான் தகப்பன் சொல்லும்போது சரி என்று கேட்டுவிட்டு தந்திரமாய் அங்கே மூத்தவனுக்கு சந்ததியை உண்டாக்காதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தார். அப்படியானால் தகப்பன் சொல்லை கேளாதவன் இந்த ஓனான். அவன் செய்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாததாக இருந்ததுனாலே அவனையும் கர்த்தர் அழித்து போட்டார். இப்போது 3வது குமாரனுக்கு நியாயப்படி இந்த தாமார் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 3வது குமாரனாகிய சேலாவுக்கு இந்த தாமார் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நொகோமி செய்தது போல இந்த யூதா செய்திருக்க வேண்டும். நொகோமி என்ன செய்தா? நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரூத் 1வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவளை முத்தமிட்டாள். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவளை முத்தமிட்டாள். நொகோமிக்கு 2 குமாரர்கள். 2 குமாரர்களுக்குமே திருமணமானது. 2 குமாரர்களும் மரித்து போனார்கள். 2 குமாரருடைய மனைவியும் இப்போது விதவைகளாக நிற்கிறார்கள். நொகோமியும் தன்னுடைய புருஷனை இழந்து விதவையாக நிற்கிறாள். இப்போது நொகோமி சொல்கிறாள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் தகப்பனுடைய வீட்டுக்கு போய்
உங்களுக்கு பிரியமானபடி இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் புருஷனோடு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட இவள் அனுப்பிவிடும்படியாக முத்தமிட்டு அவளை அனுப்ப முயற்சிக்கிறார். இதுதான் நகோமி செய்த காரியம். இந்த யூதா என்ன செஞ்சுருக்கணும்? தாமார், நீ சின்ன பொண்ணு, இன்னும் நீ வாழ வேண்டியவ, வாழ்க்கையை அனுபவிக்காத ஒரு சின்ன பொண்ணு, நீ தகப்பனுடைய வீட்டுக்கு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொண்டு அல்லது உன்னுடைய தகப்பன் தாய் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீ சந்தோஷமாக இரு. வேண்டாம், என் பசங்களாம் நல்லவன் கிடையாது, மூத்தவனும் நல்லவன் கிடையாது, அடுத்தவனும் நல்லவன் கிடையாது, இவனும் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் 2 பேருமே பொல்லாதவனாக இருந்தால் 3ஆவது ஆளும் எப்படி தான் இருப்பான், இப்படி தான் இருப்பான். அதனால் தயவு செஞ்சு நீ என்ன செஞ்சிரு, வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் நீதியாய் யூதா இதை செய்ய தவறினான். என்ன செய்கிறான்? 11வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. அப்போது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் சத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தால் அநேக நாள். கவனிங்க, இந்த யூதா இந்த இடத்துல நியாயப்படி அவன் நடந்து கொள்ளவில்லை, தர்மப்படி அவன் நடந்து கொள்ளவில்லை, மனசாட்சிப்படி அவன் நடந்து கொள்ளவில்லை. அவன் தன்னுடைய குமாரனுடைய வாழ்க்கையை பார்த்தானே ஒழிய தாமாருடைய வாழ்க்கையை அவன் பார்க்கல. 2 குமாரர்கள் இறந்ததுக்கு காரணம் தாமாரா? இல்லையே. 2 குமாரர்கள் இறந்ததுக்கு காரணம் அவருடைய பொல்லாத குணம். கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் பொல்லாதவர்களாக இருந்ததுனாலே அவர்கள் இறந்தார்கள். ஆனால் இங்கே 3வது குமாரனாகிய தன் மகன் சேலாவும் மரித்து விடுவார் என்று சொல்லி அஞ்சி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மருமகளை பலி கொடுக்க துணிஞ்சிட்டான். மருமகள் வேறொரு திருமணம் செய்து கொண்டு நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி மருமகளுடைய வாழ்க்கையை குறித்து கிஞ்சித்தேரும் அவன் நினைக்கல. தந்திரமாக நய வஞ்சகமாக அவளோடு பேசுகிறான். நீ போய் தகப்பனுடைய வீட்டில் இரு, என் பையன் பெரியவனாகட்டும், நான் என்ன செய்கிறேன், நான் அவனுக்கு கொடுக்குறேன், அது வரைக்கும் நீ காத்துருன்னு சொன்னான். இவளும் தன்னுடைய மாமனார் யூதாவுடைய வார்த்தையை அப்படியே நம்பி தன் தகப்பனுடைய வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிருக்கிறார். அநேக நாள் கைம்பெண்ணாய் தங்கியிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் தன் மருமகளுக்கே தெரியாதபடிக்கு அவருடைய இளையகுமாரன் சேலாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறான் வேறொரு பெண்ணை பார்த்து. இது எப்படிங்க பைபிள் இல்லையே நீங்கள் கேட்பீங்க. இந்த சம்பவங்கள்லாம் முடிந்த பிற்பாடு நீங்கள் ஆதியாகமம் 38வது அதிகாரம் 26வது வசனம், யூதா அவளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். சேலாவுக்கு திருமணம் முடிந்து விட்டது. ஐயோ, நான் சேலாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே, அவள் நீதி உள்ளவள் ஆயிற்றே. எப்போ விளங்குது? எல்லா காரியத்துக்கும் பிற்பாடு. ஆக எனக்கு கொடுத்த வாக்கை மீறி என் மாமனார் தன்னுடைய மகனுக்கு வேறொரு பெண்ணோடு திருமணம் செய்து முடித்து விட்டார் என்ற அந்த செய்தி இந்த தாமாருக்கு எவ்வளோ வலி ஏற்படுத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகி இந்த யூதா, கொடுத்த வாக்கை மீறுகிற இந்த யூதா நயவஞ்சகமாக தன் மருமகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதபடிக்கு தன்னுடைய மகனுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கியதான இந்த யூதா யோசிச்சு பாருங்க. சரி, அவன் செஞ்சது முதல் காரியம் கானானிய ஸ்திரீகளில் அவன் தனக்கு பெண் எடுத்தது. 2வது தவறு தன் குமாரனுக்கு கானானிய ஸ்திரீகளில் பெண் எடுத்தது. 3வது தவறு தன் பிள்ளைகள் பொல்லாதவர்கள் என்று தெரிந்தும் அவன் ஒரு பெருடைய வாழ்க்கையை கெடுக்க துணிந்தது. தன்னுடைய மருமகளை அவன் அனுப்பியிருக்கலாம் நியாயமாக. ஆனால் 3வது குமாரனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவளை வெயிட் பண்ண சொன்னான், காத்திருக்க சொன்னான். வார்த்தையை நம்பி காத்திருந்தவர்களுக்கு ஒரு நாள் ஒரு அதிர்ச்சி செய்தி, சேலாவுக்கு திருமணம் ஆயிற்று என்ற செய்தி.
கொஞ்ச நாளில் அதை பொறுத்து கொள்ள முடியல. எப்படி இவன் செய்த துரோகத்தை, எப்படி யூதா செய்ததான இந்த அநீதியை யூதாவுக்கு நான் சொல்லணும், எப்படி இதை நான் உணர்த்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறான். யூதாவுக்கு நான் இதுக்கு உண்டான ஒரு தண்டனையை கொடுக்கணும், இதுக்கு உண்டான ஒரு பாடத்தை நான் புகட்டணும்னு சொல்லி தாமார் யோசிச்சுட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு செய்தி வருது, யூதாவுடைய மனைவி சூவாவின் குமாரத்தி இறந்து போனான். யூதா தன்னுடைய மனைவி இறந்த உடனே, அந்த துக்கம் கொண்டாடுகிற அந்த நாட்கள் முடிந்த உடனே தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார். தன்னுடைய நண்பனோடு என்ன செய்கிறான், ஈராவோடு போகிறான். இந்த செய்தி தாமாருக்கு கிடைக்குது. நம்ம மாமனார் திம்னாவுக்கு தன்னுடைய ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க போகிறார். நல்லா கவனிங்க, யூதாவுடைய மனைவி இறந்து அந்த துக்க நாட்கள் தான் முடிஞ்சிருக்குது. இப்போ அவன் மயிர் கத்திருக்குது, ஆடுகளை ஓட்டிகிட்டு வரான். என்ன நடக்குது, அவன் வர்ற வழியில் சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை கலைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தான். கவனிங்க, யூதா தன் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போகிறான்ற செய்தியை கேள்விப்பட்டதான இந்த தாமார் முக்காடிட்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு நீரூற்றுகள் அண்டையில் உட்காந்துருக்கிறார். அவ்வளோதான் அவள் செஞ்சது, வேறு ஒன்றும் செய்யல, உட்காந்துருக்கிறார். அவளை பார்க்குறான். இந்த யூதா அவளை பார்த்த உடனே யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடி இருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து, அவள் வேசி கிடையாது, உட்காந்துருந்த வேசி கிடையாது, வேசியோடைய ஆடை ஆபரணம் தரித்தவளும் கிடையாது, முக்காடு போட்டு முகத்தை மட்டும்தான் மூடி இருக்கிறான். அவ்வளோதான். வேசியனுடைய ஆடை ஆபரணன்றது முக்காடு இருக்காது, ஒன்றும் இருக்காது, அது கவர்ச்சி நிறைந்த ஒன்றாது. ஆனால் இங்கே முகத்தை மூடி முக்காடிட்டு கொண்டு இருக்கிறார். முக்காடிட்டு இதனால வேசின்னு சொல்லி யூதா என்ன செய்கிறார், நினச்சி அந்த வழியாய் அவளிடத்தில் போய் தூரத்தில் உட்காந்துருக்கிறான். இவன் போகிற வழி அது இல்லை, தூரத்தில் அவளை பார்த்த உடனே ரூட்டை மாற்றி அந்த வழியாக நேராக அவள்கிட்ட போகிறான். போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல், நான் உன்னை சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள், நீர் இடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனைவி இறந்து அந்த துக்க நாள் முடிந்த உடனேயே தன்னுடைய உடற்பசி இவனால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இவனுக்கு இப்பொழுது ஒரு உடல் தாகத்தை தணிக்க வேண்டும், உடல் பசியை தீர்க்க வேண்டும், உடல் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த சூழலில் இந்த யூதா ஒரு வேசியை தேடி என்ன செய்கிறான், போகிறான். அப்படியே இந்த பெண் தாமார் எடுத்துக்கொள்ளுங்க. தாமார் தன் புருஷன் இறந்து போன பிற்பாடு இந்த யூதாவுடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய வாழ்க்கைக்கு இன்னொரு துணை கிடைப்பான் என்ற அந்த ஆசையில் வருடக்கணக்கில் காத்திருக்கார். யோசிப்பார். மனைவி இறந்து போன பிற்பாடு மாத கணக்கில் கூட அவன் காத்திருக்கல. இவனுக்கு உடல் தேவைக்கு எப்படியோ ஒன்று தேவைப்படுகிறது, உடல் பசிக்கு ஏதோ ஒரு நபர் தேவைப்படுறார். அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு நீதி, ஒரு பெண்ணுக்கு ஒரு நீதி. தன் மனைவி இறந்து போன அந்த துக்க நாட்கள் முடிந்த உடனேயே தன்னுடைய உடல் தேவைக்காக இன்னொரு பெண்ணை தேடி செல்லக்கூடிய இந்த யூதா, இப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருது, உன் மருமகள் வேசித்தனம் பண்ணினாள். 24வது வசனம். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். பிரிவான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, தன்னிலை உணராதவன் இந்த யூதா, தன் நிலை அறியாதவன் இந்த யூதா. தன் நிலை அறிந்திருந்தால் யோசிச்சிருப்பான். நான் மனைவியே இருந்து கொஞ்ச நாள் கூட என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியலையே,
தன் புருஷனை இழந்தவள் என் வார்த்தைக்காக வருடக்கணக்கில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய, புருஷனோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டிய இந்த நாட்களை என் வார்த்தையை நம்பி அவள் காத்திருக்கிறாளே அந்த தாமார். அந்த தாமார் இப்படி ஒரு தவறு செய்ததற்கு காரணமே நான் தானே. தாமார் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்ததற்கு காரணமே நான் தானே. அதாவது யூதாவளோடு இணைந்ததை அறியாமலே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தவறு செய்ததற்கு, அவளை செய்ய தூண்டியதற்கு, செய்ய வைத்ததற்கு காரணம் காத்துரு என்று நான் அவளுக்கு சொல்லிவிட்டு என் குமாரனுக்கு வேறொருத்தியை கொண்டதனால் அல்லவா, நீண்ட காலம் அவளை காத்திருக்க வைத்தும் அவளுக்கு சொன்னதை நான் செய்யாததனால் அல்லவா அவள் அந்த தவறு செய்தாள். அவள் அந்த தவறு செய்வதற்கு காரணமே நான் தான் என்று சொல்லி தான் நிலை உணராதவன், தான் நிலை அறியாதவன் இப்பொழுது உடனே அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும். புருஷன் இறந்து போய் பல வருஷம் வார்த்தையை நம்பி காத்திருந்தவள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்தாள் என்றால், அவள் செய்த காரியத்தை தவறாக தீர்ப்பு செய்து அவளை சுட்டரிக்க வேண்டுமானால், மனைவி இறந்த பிற்பாடு சில மாதங்கள் கூட காத்திருக்க முடியாதபடிக்கு அதே விதமான ஒரு தவறை செய்தவன் சுட்டரிக்கப்பட வேண்டாமா? தனக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல யூதாவினுடைய காரியம் நான் சொன்னேன். இந்த தாமார் வேசி ஆடை ஆபரம் தரிக்கவில்லை, அவள் முகத்தை மூடிக்கொண்டிருந்தாள். அவளை வேசி என்று நினைத்தவன் இந்த யூதா. தன்னுடைய வழியை மாற்றி அவள் இருக்கிற வழியாய் போனவன் இந்த யூதா. அவகிட்ட போயிட்டு தன்னுடைய மருமகள் என்று அறியாதபடிக்கு நான் கேட்குறான், உன்னிடத்தில் சேரும்படி வருவாயான்னு கூப்பிட்றான். அவகிட்ட வேசித்தனம் பண்ணும்படி இவ ஒன்றும் யூதாவை கூப்பிடல, இவ ஒன்றும் எதுவுமே செய்யலை. அவள் சும்மா தான் உட்காந்துருக்குறான். நான் இவனே போய் என்ன செய்கிறான், அவளை கூப்பிட்றான், இந்த வருவாயா என்று. அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். இங்கே ஒரு கருத்து கவனிங்களேன். ஏற்கனவே இவன் வார்த்தையை நம்பி ஏமாந்தவ தான் இந்த தாமார். ஒரு வேளை இந்த அடமானம் வாங்காமல் மட்டும் இந்த வேலையை இந்த தாமார் செய்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? யூதாவினுடைய தீர்ப்புப்படி தாமார் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டிருப்பாள். இதுதான் நடந்திருக்கும். ஏன் இந்த அடமானம் கேட்குறா? இந்த யூதா சொன்ன வார்த்தையில் உண்மை இல்லாதவன், வாக்கு மாறுகிறவன் அல்லது வாக்கு மீறுகிறவன். இவனை நம்ப முடியாது. ஏற்கனவே இவன் சொன்னதை நம்பி நான் பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன். ஆனால் இப்போ நான் போய் ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புகிறேன்னு சொல்கிறான். இவன் அனுப்புகிறானோ இல்லையோ, ஆனால் இவன் வார்த்தை, இனியும் இவன் வார்த்தையை நம்ப நான் தயாராக இல்லை. எனக்கு ஒரு அடமானம் வேணும், நீ அதை அனுப்புகிற வரைக்கும் நான் அந்த அடமானம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டப்ப என்ன வேணும்னு கேட்குறான். அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்துரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றார். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி. யோசிச்சு பாருங்க, யூதா நல்லவனாக இருந்தால் இந்த அடமானத்தை அவன் கொடுத்துருப்பானா? முத்துரை மோதிரம், கைக்கோள், ஆரம், இதெல்லாம் உனக்கு அடமானமாக கொடுத்து நான் அவங்ககிட்ட சேரணுன்ற அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நீ போமான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். இந்த அளவுக்கு இவைகளை கொடுத்து நான் அப்படி ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா என் முத்துரை மோதிரம் இது, என் கைக்கோள் இது, என் ஆரம் இது, என் அடையாளம், என் அதிகாரம், என் கௌரவம் இது. இதை எப்படி நான் உன்கிட்ட அடமானம் வைக்க முடியும்? முடியாதும்மா, நான் அப்புறமா வெள்ளாட்டுக்குட்டி நானே போய் எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், போயிருக்கலாம். நான் யோசிச்சு பாருங்கள், அந்த உடல் பசியினுடைய உச்சம் அவனுக்குள்ளே இருந்ததுனால முத்துரை மோதிரம், ஆரம், கைக்கோள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். இது எப்படி தெரியுமா இருக்குது? பசியனுடைய அந்த உச்சத்தில் இருந்த ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு, அந்த கூழுக்காக விற்று போட்டு
அந்த கூழை குடித்தான் பார்த்தீங்களா, அதை விட கேவலமான, மோசமான, மட்டமான ஒரு அவலமான ஒரு காரியம்தான் இந்த யூதா செய்தது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இதை கொடுத்துட்டு யூதா என்ன செய்கிறான், போகிறான். திரும்ப போன பிற்பாடு தன்னுடைய நண்பனாகி ஈரா கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்பி போய் அதை வாங்கிட்டு வாண்டுறான். எல்லா பக்கமும் போய் அவன் தேடுறான். அப்படி இந்த ஊரில் எந்த வேசியும் கிடையாது, யாரும் இங்கே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஈரா திரும்பி அவன் சொல்கிறான், நான் விசாரித்தேன், அந்த ஊரில் யாரும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னொடனே யூதா சொல்கிறான், சரி விட்டுரு, இனிமே அதை என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறான், 23ஆம் வசனம். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவக்கிருத்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். போனால் போதுப்பா, நமக்கு மான மரியாதை பெருசு, போனால் போது நமக்கு மான மரியாதை பெருசு, நமக்கு அவகீர்த்தி வந்துடக்கூடாது, யூதாவை ஒருத்தர் தப்பாக என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. முத்திரம் மோதிரம் போனாலும் பரவாயில்ல, ஆரமும் கைகோலும் போனாலும் பரவாயில்ல, விட்டுடுன்னு சொல்லிட்டான். கவனிங்க, சரியா 3 மாதத்துக்கு பிற்பாடு ஒரு செய்தி யூதாவுக்கு வருகிறது. 24ஆவது வசனம். ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றார். இப்போ என்னாச்சு, சரியாக 3 மாதம் கழிச்சு யூதாவுக்கு ஒரு செய்தி வருது, மருமகள் வேசித்தனம் பண்ணினார். இப்போ யூதா கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இத்தனை வருஷம் அவள் காத்திருந்திருக்கிறாள். தன்னை அடக்க முடியாத பட்சத்தில் தானே அப்படி ஒரு காரியத்தை அவள் செய்திருக்க வேண்டும். அவள் அப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் தானே காரணம். என்னுடைய 3வது மகனாகிய சேலாவை அவளுக்கு நான் என்ன செய்யலை, கொடுக்கலையே. கொடுத்துருந்தா ஏன் அவள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறாள்? தவறு தன் மீது இருக்கிறது என்பதை உணராமல், தன் நிலை அறியாமல், தன்னிலை என்று நான் எதை சொல்ல வரேன்னா, மனைவியே இழந்த என்னால் கொஞ்ச நாள் கூட காத்திருக்க முடியலையே, ஆனால் புருஷனை இழந்த அவள் வருஷங்கள் காத்திருந்தாலே. மனைவியை இழந்த நான் கொஞ்ச நாள்லே அவ்வளோ ஒரு பெரிய தவறை நான் செய்தேனே. புருஷனை இழந்தவள் பல வருஷத்துக்கு பிற்பாடு தானே அதை செய்தாள். வேண்டாம், அப்படியே விட்டுடுங்க. யோசேப்பினுடைய மனசு அவன்கிட்ட இல்லைங்க. மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள்னு சொல்லி கேள்விப்பட்டதான யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனாலே அதை அப்படியே ரகசியமாக அவளை தள்ளிவிட நினைக்கிறான். வேண்டாம்ப்பா, இதை யார்கிட்டையும் சொல்லி ஊரை கூட்டி பஞ்சாயத்தில் வச்சு யூதா மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டாம், தீர்ப்பு செய்ய வேண்டாம். அவன் நீதிமானாக இருந்தனால. ஆனால் இந்த யூதா நீதிமானாக இல்லாததுனாலே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி தன்னுடைய மருமகளை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சம்பவங்களை நான் கோர்த்து காண்பிக்கிறேன், சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ என்னாச்சு, ஊரே கூடியாச்சு. தீர்ப்பு சொல்ல நாட்டாமல் இந்த யூதா சொம்போடு என்ன செய்கிறார், உட்காந்துருக்கிறார். அவளை வெளில கொண்டு வாங்க. அவள் வெளியே வருவதற்கு முன்னதாக அங்கே அவனுடைய முத்திரை மோதிரத்தையும் ஆரத்தையும் கைக்கோலை ஒரு இடத்துல கொடுத்து விட்டு, இது யாருடையதோ அவனாலே தான் நான் கர்ப்பவதியானேன் என்று சொன்னாள். யூதாவுக்கு வருகிறது. யூதா அந்த முத்திரை மோதிரத்தை பார்க்கிறான், ஆரத்தை பார்க்குறான், அந்த கைக்கோலை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு மிகப்பெரிய இடி, மண்டை இடி, ஹார்ட் அட்டாக், இதய இடி, இப்படி ஒரு குப்புன்னு அவனுக்கு உயர்த்துச்சு. ஆகா, குற்றவாளி நான் தான். சொந்த செலவில் சுனி வச்சுட்டேன். ஊரை கூட்டி என்ன நானே அவமானப்படுத்திக்கிற நிலைமைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். நினச்சி பாருங்கள். ஊராருக்கு முன்னதாக இப்போது இந்த யூதா அம்பலப்பட்டு போகிறான். எது தனக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லி அவன் நினைத்தானோ, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அது போனால் போகட்டும் என்றான். ஆனால் அவகீர்த்தியை தானே விலை கொடுத்து வாங்கத்தக்கதாக தனக்கு ஒரு நியாயம், இதே தவறை செய்த இன்னொரு பெண்ணுக்கு ஒரு நியாயம் என்று சொல்லி அவன் ஒரு தீர்ப்பு செய்ய வந்து அமர்ந்த போது, தீர்ப்பு செய்கிற அந்த ஷேரில் அவன் உட்காந்துருக்கிறான். ஆனால் குற்றவாளியாக உட்காந்துருக்கிறான். குற்றவாளி எப்படி தீர்ப்பு செய்ய முடியும்? அந்த இடத்துல தேவனே அவனை அம்பலப்படுத்துகிறான். அந்த முத்திரை மோதிரம் ஆறும் அந்த கை காலை பார்த்த, அந்த கைக்கோலை பார்த்தவொடனே அவனுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ தான் அவன் சொல்கிறான், யூதா அவைகளை பார்த்தறிந்து அவள் என்னிலும் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். இப்போ புரியுதுங்களா அவளுக்கு? இப்போ தான் அவனுக்கு தன் நிலை உணரக்கூடிய அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ரிலீஃப் ஆகி நார்மல் நாளைக்கு என்ன செய்கிறான் வரான். அப்போ தன்னுடைய நிலை உணர்றான். அவள் என்னிலும் நீதி உள்ளவள், நான் மோசமானவன். மனைவி இறந்த பிற்பாடு என்னால் காத்துக்க முடியல, ஆனால் புருஷன் இறந்த பிற்பாடு என் வார்த்தைக்காக ஆண்டுகள் காத்திருந்தவள், அவள் என்னிலும் நீதி உள்ளவள். அவள் ஒன்று என்னை கூப்பிடல, நான் தான் அவகிட்ட போனேன். அவள் ஒன்று வேசி ஆடை அப்புறம் தரிச்சிட்டு உட்காந்துல, முகத்தை தான் மூடிட்டு உட்காந்துருந்தா. நான் தான் அவள் கேட்டப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும். முத்திரை மோதிரம் ஆறும் கைக்கோள், இதை ஒரு வேசி கேட்பாளா அடைமானமாக? எந்த வேசிக்காவது இது தேவையா? இவள் கேட்கிறாள் என்றால் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. இவள் யார்? இவளுக்கு எதற்கு என்னுடைய முத்திரை மோதிரம்? இவளுக்கு எதற்கு என்னுடைய கைக்கோள் ஆரம்? ஒரு கணம் யோசித்திருக்க வேண்டும். அவைகளாம் யோசிக்கவில்லை. இவ்வளவு என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய அடையாளத்தையும் நான் அவகிட்ட அடமானமாக வச்சுட்டு என்னுடைய உடல் பசியை நான் அந்த இடத்துல தீர்த்து கொண்டேன். அப்படியானால் நான் மோசமானவன், நான் நீதி இல்லாதவன், அவள் தான் நீதி உள்ளவள், அவள் தான் நீதி உள்ளவள் என்று சொல்லி ஊருக்கு முன்னால் சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் அவள் சந்திக்கவே இல்லை. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, வேதமும் அவள் நீதி உள்ளவள் என்று பதிவு செய்திருக்குது. இந்த தாமாருடைய பெயர் புதிய ஏற்பாட்டிலே 1வது அதிகாரத்திலேயே நீங்கள் பாருங்கள். தாமார் இடத்துல, தாமார் பெற்ற பாரேஸ் இடத்துல தான் தாவீதும், அந்த தாவீதுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். தாமாருடைய சந்ததியில் 9வது அந்த தலைமுறையில் பிறந்தவன் தான் இந்த தாவீது. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய வம்சம் வந்தார். யோசிச்சு பாருங்க, இந்த புறஜாதி பெண் இந்த தாமார் எப்படி அந்த பரிசுத்தவானுடைய பட்டியலில் இடம்பெறுகிறார், எப்படி இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறில் இடம்பெறுகிறார். அப்படியானால் அவருடைய நீதி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நீதி தேவனாலே பாராட்டப்பட்டிருக்கிறது. நினச்சி பாருங்க, யூதா செய்தது முற்றிலும் முழுக்க தவறு. 3வது குமாரனுக்கு சேலாவுக்கு இந்த யூதாவலை விவாகம் பண்ணி கொடுத்திருந்தால் இப்படி ஒரு தவறு நிச்சயமாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த தவறுக்கு இந்த தாமார் காரணமே இல்லை. தாமார் தன்னுடைய மாமனார் வருகிறார்னு சொல்லி கேள்விப்பட்ட பிற்பாடு மனைவியை இழந்துட்டு வரான். இப்போ ஒரு வேசி மாதிரி நம்ம முகத்தை மூடிட்டு சும்மா உட்காந்துருப்போம். அவனுடைய மனநிலை எப்படி, அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம கேட்போம், உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்படின்னு அழகான ஒரு பாடத்தை புகட்டும்படி உட்காந்துருக்கான். தூரத்தில் நீருற்றண்டல இந்த தாமாரை கண்ட உடனேயே வேறு பக்கம் போனவன் திரும்பி ஈராவிடத்தை அந்த ஆடுகளெல்லாம் ஒப்படைச்சிட்டு என்ன செய்கிறான், இங்கே வரான். நினச்சி பாருங்க. அதனால தான் பக்கத்தில் இருந்திருந்தால் ஆட்டுக்குட்டி உடனே கொடுத்துருக்கலாம். அவன் தூரத்தில் இருக்குது. இதில் தேடி அவன் தான் தேடி வந்தான். அவன் தான் இவங்கிட்ட கேட்குறான். அவன் தான் இவங்கிட்ட அவன் கேட்டது ஒன்றே ஒன்று, அடமானம் வேணும். என்ன, நாளைக்கு ஒன்று அம்பலப்படுத்துவதற்கு இந்த அடமானம் இல்லைன்னா நாளைக்கு நீ என்னை அசிங்கப்படுத்தி நீ என்னை ஊருக்கு முன்னால் என்னை தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கியிருப்பேன். உன் நீதி அவ்வளோதான். என் நீதி எடுபடாமல் போயிருக்கும். என் நீதிக்கு ஒரு அடமானம் வேண்டும், என் நீதிக்கு உன்னுடைய முத்திர மோதிரம் வேண்டும், என் நீதிக்கு உன்னுடைய ஆரம் வேண்டும், கைக்கொள் வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டு அதை வாங்கிட்டு போனான். கடைசியில் அவள் நீதியை காப்பாற்றியது இவனுடைய முத்திர மோதிரம், ஆரம், கைக்கோள். இந்த நீதியை தேவனும் பார்த்தறிந்தார். அவள் நீதி உள்ளவள் என்று தேவன் அறிந்தபடினால தான் அவருடைய சந்ததியை தன் சந்ததியோடு தேவன் நினைத்து கொண்டார். இப்போ புரிஞ்சுக்கங்க, யூதா நீதி உள்ளவனா, தாமார் நீதி உள்ளவனா? தாமாருடைய நீதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் கணவன் மரித்த உடனேயே தகப்பன் வீட்டுக்கு போய் அது வேறொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தன்னுடைய மாமனாருடைய சொல்ல கேட்டு 2வது பையனுக்கும் அவன் என்ன செஞ்சான், வாழ்க்கைப்பட்டான். 2வது பையன் இறந்த பிற்பாடும் அவள் தன்னுடைய மாமனாருடைய வார்த்தைக்காக கட்டுப்பட்டு அங்கே இருக்கிறான்.
மாமனாரே தான் சொல்லி அனுப்புகிறார், வேண்டாம்மா பையன் சின்னவனாக இருக்கிறான், வளரட்டும், பெரியவனான பிற்பாடு உனக்கு தர, நீ போய் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் அது வரைக்கும் காத்துரு, வெயிட் பண்ணு, வேறொரு கல்யாணம் பண்ணிக்காதன்னு அர்த்தம், வெயிட் பண்ணு. அவன் போய் வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். ஆனால் இங்கே இவன் வளர்ந்த பிற்பாடு சொன்ன வார்த்தையை மீறி வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குக்கு மாறாக இவன் நடந்து தன்னுடைய இளையகுமாரனுக்கு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தபடினாலே மருமகளுடைய வாழ்க்கைக்கு இவன் மிகப்பெரிய தீங்கு செய்கிறான். தன்னை நம்பி இருந்தவருடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் அடிக்கிறான். வாழ வேண்டிய புருஷனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த நாட்களில் தாமாருக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுகட்ட முடியாத நஷ்டத்தை, இழப்பை, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளியவன் தான் இந்த யூதா. இந்த யூதாவை நியாயமாக மன்னிக்க முடியாத நிலையில், நியாயமாக இந்த யூதாவை நான் மன்னிக்க முடியாது. காரணம் அவன் செய்ததான தவறு. அப்படி நயவஞ்சகமாக இவளோட சொல்லி நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் இரு அப்படின்னு நியாயமாக அவன் சொல்லியிருந்தா நகோமி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும், இல்லைம்மா நீ போ உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, நீ வேறொரு கல்யாணம் பண்ணிக்க, உன் புருஷனோட நீ என்ன செய்ய, சந்தோஷமாக இருக்கு, வேண்டாம்மா என் பசங்களாம் மோசமானவன், மூத்தவனை பற்றி உனக்கு தெரியாதா, கத்தரடிக்கிற அளவுக்கு பொல்லாதது, ரெண்டாவது மகனை பற்றி தெரியாதா, அவனும் கத்தரடிக்கிற அளவுக்கு பொல்லாதது, மூணாவது மகனுக்கு உனக்கு கொடுத்து வேண்டாம்மா உன் வாழ்க்கை நான் இதுக்கு மேலேயும் கெடுக்க விரும்பல, நீ போ, இன்னும் உனக்கு மீதி வாழ்க்கை இருக்குது, நீ வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லி அனுப்பி இருந்தால் இவன் நீதிமான். அவளை அனுப்பாமல் காக்க வைத்து அவருடைய வாழ்க்கையை கெடுத்ததும் அல்லாமல் நிஜமாகவே தன் மனைவி இறந்த பிற்பாடு அங்கே உட்கார்ந்து அவளை தேடி சென்று சரீரத்தின் அளவிலேயே அவளை என்ன செய்கிறான், கெடுக்கிறான். இதுதான் நடந்த சம்பவம். இதுக்கு மேலே கூட்டி கழித்து பார்த்து யூதாவா தாமாரா யார் நீதி உள்ளவர்கள், தாமாரின் நீதி எப்படிப்பட்டது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.